ஹாய் கைஸ், வாங்க முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் கைஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு, நான் ஒரு மசாலா தயாரித்து அது கூட அது எடுத்த பிறகு கொட்டினாக்கா இந்த கலரில் இருக்குது. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நான் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ண கைஸ். அப்போ சீக்கிரம் வதங்க, என்னால் அதை வீடியோவாக எடுக்க முடியல. நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இதை நான் சொன்ன மசாலா கைஸ். நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான கிரேவிக்காகவும் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நான் அப்பப்போ பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம். அது என்ன மசாலான்னு கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மஞ்சள் போட்டு நல்லா கலக்கலாம் கைஸ். இது சாதத்துக்கு நம்ம பிணைச்சி சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி அளவு அதிகப்படுத்தி நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த செமி சாலிடாவோ அல்லது சாலிடாவோ லிக்விடாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் மீடியம் சைஸில் கட் பண்ணி நான் உள்ளே போட்டு கலக்கிட்டு இருக்கிறேன். நல்லா மெர்ஜாகுது கைஸ். அதுக்கப்புறம் மசாலாஸெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் தூள், வரமிளகாய் பொடி வந்து கம்மியாக போடுறோம் கைஸ். ஏன்னா வரமிளகாய் தாளிக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், ப்ளஸ் நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்தது முருங்கைக்காய் நல்லா வெந்த பிறகு, எல்லாம் வெந்த பிறகு நமக்கு தேவையான நமக்கு கிரேவி கிடச்சிரும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னால் அந்த ஃபுல்லாக லாஸ்ட்டில் எடுக்க முடியல. பிடிச்சிருந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.